ஒரு நாட்டிலே மன்னன் ஒருவன் இருந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளில் யார் அறிவார்ந்த மந்திரி என்பதை சோதிக்க விரும்பினான் அந்த மன்னன். உடனடியாக தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் அழைத்து பூட்டப்பட்ட ஒரு கதவை காட்டி, இந்த கதவை திறப்பதற்கு நான் 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன். 3 நாட்களில் இந்த பூட்டை திறப்பவர் எவரோ, எந்த மந்திரியோ அவர்தான் அறிவார்ந்த மந்திரி, தலை சிறந்த மந்திரி என்று அறிவிப்பு செய்கிறான் அந்த மன்னன். அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு கதவை திறப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஒன்றுக்குமே ஆகாத ஓஎஸ் மணியன் போன்ற ஒரு மந்திரியும் வந்தார். 3 நாட்களாக முக்கி முணங்கி பார்த்தார், பூட்டை திறக்கவில்லை, அசைக்க கூட அவரால் முடியவில்லை. வெட்டி வந்தா காட்டுகின்ற வேதரத்னம் போன்ற ஒரு மந்திரியும் வந்தார். அவரும் 3 நாட்களாக தட்டி தட்டி பார்த்தார், பூட்டை திறக்கவே முடியவில்லை. இறுதியாக இடும்பாவனம் கார்த்தி போன்ற ஒரு எளிய பிள்ளை, ஒரு இளைஞன் வந்தான். வந்த வேகத்தில் ஒரே தட்டு தட்டினான், பூட்டு திறந்து விட்டது. ஓஎஸ் மணியனுக்கு ஒரே வியப்பு, வேதரத்தினத்திற்கு வியப்பிலும் வியப்பு. அவர்கள் கேட்கிறார்கள், தம்பி இடும்பாவனம் கார்த்தி, நாங்கள் 3 நாட்களாக இந்த பூட்டை திறக்க முயற்சி செய்தோம், எங்களால் முடியவில்லை. நீ வந்து 3 வினாடிகளில் திறந்து விட்டாயே, எப்படி திறந்தாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு இடும்பாவனம் கார்த்தி சொல்கிறான், அட மங்குனி மந்திரிகளே, பூட்டப்படாத பூட்டை திறப்பதற்கு 3 நாட்கள் சாவி தேடி அலைந்த நீங்கள் ஒரே ஒரு முறை பூட்டை பார்த்திருந்தால் அன்றே திறந்திருக்கலாம் இல்லையா என்று சொன்னான். அந்த வகையில் கதையில் வருவது போல பூட்டை திறந்த இடும்பாவனம் கார்த்தி இன்னும் 8 மாதத்தில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கோட்டையை திறக்க போகிறார். அதை பேரறிவிப்பு செய்வதற்குத்தான் இந்த கூட்டம். அந்த வகையில் நானிலம் சிறக்க நாம் தமிழர் ஆட்சி என்று நல்லதொரு தலைப்பை வைத்து எழுச்சியும் புரட்சியுமாக எப்போதும் போல இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாகைமன் பெற்றெடுத்த மற்றும் ஒரு சீமான் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் பெயர் சொல்வது என்று சொன்னால் இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுமே பேருக்கு தகுதியானவர்கள் தான். நேரத்தின் அருமை கருதி அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, எப்படியும் எங்களை கழுவி ஊற்றத்தான் போகிறீர்கள், சரி என்னதான் கழுவி ஊற்றுகிறார்கள் என்று கேட்போமே என்று கரை வேட்டியெல்லாம் வீட்டில் கலட்டி வைத்துவிட்டு பக்கவாட்டில் அமர்ந்தபடி, இருக்கையில் அமர்ந்தபடி எங்கள் பேச்சுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாற்றுக் கட்சி சொந்தங்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, வியாபார பெருங்குடிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக அலைபேசி நேரலை வாயிலாக உலகமெல்லாம் வேறு பரப்பி விழுதுவிட்டு இந்த காணொலியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் உயிருக்கு உயிரான தமிழ் சொந்தங்களே, அத்துணை பேருக்கும் செந்தமிழன் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையின் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கம். பேரன்பு கொண்டவர்களே, நாங்கள் பெருமைக்காக பதிவு செய்ய விரும்பவில்லை, உள்ளன்போடு உவகையோடு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பாக எப்படி கடந்த காலத்தில் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியலில் கோலோச்சி வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெற்றதோ என்பது வரலாறோ, அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வேதாரண்யம் மண்ணிலிருந்து தான் எழுதப்பட போகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளில் நிறுத்துகின்ற வேட்பாளர்களுமே தகுதியான வேட்பாளர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிலும் கொஞ்சம் கூடுதலாக அண்ணன் சீமானின் கரம் பிடித்து வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே பொது வாழ்க்கைக்கு வந்து மக்கள் போராட்டங்களுக்கு வந்த ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தியை இந்த தொகுதிக்கு தந்திருக்கிறார். இந்த தொகுதி அந்த வகையில் பெருமை கொண்டது என்று சொன்னால் அது மிகையாக. அந்த வகையில் பெற்றோர்கள் பெரியோர்கள் எனக்கு பின்பாக ஒரு பேருரையாற்ற காத்திருக்கிறார். நான் சுருக்கமாகவே பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு உள்ளன்போடு சொல்கிறோம், மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. எங்கள் தாய்மார்களை, எங்கள் பெற்றோர்களை, எங்கள் பெரியோர்களை நாங்கள் பார்க்கிற போது சில நேரங்களில் வருத்தம் வருகிறது, சில நேரங்களில் கோபம் வருகிறது. அப்படி என்ன கோபம் என்று சொன்னால், தொடர்ச்சியாக அண்ணன் சீமானும் அவன் தம்பிமார்களும் 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் களத்தில் நாங்கள் நிற்கிறோமே, இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி நாங்கள் களத்தில் நின்று போராடுகிறோமே, வழக்கை வாங்குகிறோமே, சிறையை நிரப்புகிறோமே,
தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் களத்தில் நிற்கிற பிள்ளைகள், நாம் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்த ஊதியம் என்ன, சம்பளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸலாம் நபிகள் சொல்கிறார், உழைத்தவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியத்தை கொடுத்துவிடு, சம்பளத்தை கொடுத்துவிடு என்று சொல்கிறார். என்று சொன்னால் 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் உழைக்கிற பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், நாங்கள் இதுவரை நீங்கள் கொடுத்த ஊதியம் என்ன? தொடர்ச்சியாக இந்த மண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் சீமான் என்ன செய்கிறார்? சீமான் பேசவில்லையா? சீமான் களத்திற்கு வரவில்லையா? தொடர்ச்சியாக ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா, முதலில் வருவது அண்ணன் சீமான். இந்த மண்ணில் கூடங்குளம் பிரச்சனையா, முதலில் போராடுவது நாம் தமிழர் கட்சி. 8 வழிச்சாலை திட்டமா, பரந்தூர் விமான நிலையமா, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக போராடுகிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகள். ஆனால் ஓட்டு போடணுமா? ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் உதயசூரியன் எங்க இருக்கு, ரெட்டலை எங்க இருக்கு, தாமரை எங்க இருக்கு, அப்ப கட்ட விளக்கமாறு எங்க இருக்கு, செருப்பு எங்க இருக்கு? கேட்க தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? தொடர்ச்சியாக உங்களுக்கு போராடுவதற்கு சீமானும் அவன் தம்பிகளும் தேவை. வாக்களிப்பதற்கு மட்டும் நாங்க ஓஎஸ் மணியனுக்கு தான் ஓட்டுவோம், நாங்க வேதரத்னத்துக்கு தான் ஓட்டுவோம்னா கோபம் வருகிறதா இல்லை? கோபம். மாற்று கட்சி தோழர்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, தயவு செய்து யாராவது ஒருவர் கை தூக்கி சொல்லுங்க. ஒருவர் எப்ப பேசுற புழு சட்டை, உங்க அண்ணன் சீமான் அண்ணன் இந்த வருஷம் இந்த போராட்டத்தில் உங்க அண்ணன் களத்துக்கு வரல, குரல் கொடுக்கல, பேசல, ஏதாவது ஒன்றே ஒன்று மருந்துக்கு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப தொடர்ச்சியாக நாங்கள் உழைத்து வருகிறோம். இந்த கூட்டத்துக்கு முன்பாக 2 எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் புகழ் வணக்கம் செலுத்தினோம். இன்று படமாக இருக்கிறார்கள். இதே கடந்த காலத்தில் எங்களைப் போலவே எங்களோடு கரம் கோர்த்து அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்துக் கொண்டு ரத்தமும் சதையுமாக எலும்பும் நரம்புமாக எங்களைப் போல இந்த மண்ணில் களத்தில் நின்ற 2 பேர் எங்கள் கட்சிக்காரர்கள் தான், சொந்தங்கள் தான் இப்போது படமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை மலடாக்க வந்த ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடி களத்தில் நின்று உயிர்விட்ட பெருமக்கள் அவர்கள். இன்னைக்கு அவங்க படமா இருக்காங்க, நாளைக்கு நாங்களும் கூட படமாக இருக்கலாம். நாங்களும் படமாக இருக்கலாம். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை, தத்துவம் கட்டாயம் அது படமாக இருக்காது, பாடமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மண்ணில் பேசுகிற நான் நாளை படமாக நின்றால் இந்த மண்ணில் வேறொரு பிள்ளை பேசுவான். நாளை கார்த்திக்கு பதிலாக வேறொரு தம்பி, ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை இந்த மண்ணில் வேட்பாளராக நிற்பான். கட்டாயம் எங்கள் தத்துவம் வெல்லும் என்ற புரிதலோடு நாங்கள் களத்திலே நிற்கும். எங்களுக்கு என்ன வருத்தம்னா, உங்களை எப்படித்தான் சரி பண்றனே தெரியல. இந்த மக்களை, இந்த ஒரு படத்துல தான் ஆர்யா சொல்லுவாரு நயன்தாராவை பார்த்து, உங்களை எப்படி தாங்க கரெக்ட் பண்றது, நீங்களே சொல்லிடுங்களேன் பாரு. அது போல நாங்க மக்கள்கிட்ட கேட்கிறோம், உங்களை எப்படி தாங்க எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, செஞ்சுடுவோம். அப்ப பேரன்பு கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள், இந்த பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் வைக்கிற அரசியல் புதிய அரசியல், மாற்று அரசியல். உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அரசியலை களத்தில் செய்ய வந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஆதரவு. உங்க ஆதரவு. திமுகவிற்கு மாத்தி போடுறானே, அதிமுகவுக்கு போடுறானே. இப்ப எடப்பாடி அவர்கள் உரிமை மீட்பு பயணம், தமிழகத்தை மீட்போம், உரிமையை காப்போம்னு போறாரு. அதுல சில பேர் சொல்றான், பேசாம இந்த முறை ஸ்டாலினுக்கு பதிலாக எடப்பாடிக்கு போட்ட வேண்டியதான் சில பேர். நான் கேட்கிறேன், ஏண்டா போன முறை எடப்பாடி தாண்டா முதலமைச்சரா இருந்தாரு, அவர் வேண்டாம்னு சொல்லித்தானே நீ ஸ்டாலினுக்கு போட்ட. இப்ப ஸ்டாலின் சரியில்லை, அப்ப எடப்பாடிக்கு போட்டுருவோமா? திருத்தவே முடியாதுல்ல, திருத்த முடியாதுல்ல. தொடர்ச்சியா 50 வருஷமா 60 வருஷமா இவங்க விட்டா அவங்க விட்டா இவங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னார், காலில் போடுற செருப்பு, ஒரு செருப்பு வாங்கி போடுறோம், 5 மாசம் பயன்படுத்துறோம், 6 மாசம் பயன்படுத்துறோம். அடுத்து வாங்கும்போது வேற ஒரு மாடல், புதுசா வந்தது எது, நவீனமா வந்தது எது, வாங்குறோமா இல்லையா? செல்போன், பேசுகிற செல்போன், இந்த முறை ஒரு மாடல் வச்சிருக்கோம், 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வேற வாங்கினா அதை விட மேல 4G இருக்கா, 5G இருக்கா, பாக்குறோமா இல்லையா? அது போல இந்த மண்ணை ஆளப்போவது யார், இந்த மண்ணுக்கான அரசியலை செய்ய போவது யார்? அதுல உங்களுக்கு 50 வருஷமா பார்த்த திமுக, அதிமுக ஒரு மாற்றாக இந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் நிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு முறை போட்டு தான் பார்ப்போமே. போடக்கூடாதா? உங்களுக்கு திருட்டு பயல் தான் வேணும் இல்ல? முந்தானத்துன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி, எங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் நரியம்பட்டுன்னு ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சி மன்ற தலைவி, திமுக தலைவி, பேரு பாரதி. கழுதைக்கு பேரு முத்துமாலங்கிற கணக்கா பஞ்சாயத்து தலைவி பேரு பாரதி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றும் பண்ணல. திமுக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, திருடுவாங்க. அதைத்தான் அந்த அம்மாவும் செஞ்சிருக்கு. என்ன பண்ணிடுச்சு, பட்ட பகல்ல பஸ்ஸில் ஏறி இது மாதிரி பேச்சு கொடுத்து, கூட வந்த அம்மாட்ட பேச்சு கொடுத்து ஒரு 15 பவுன் நகையை திருடிடுச்சு, மாட்டிக்கிச்சு.
காவல்துறை கூப்பிட்டு விசாரிக்குது, என்னம்மா நீ ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருக்க, என்னம்மா இது திருடி மாட்டிருக்கேன்னு கேட்டா, அது பழக்க தோஷம். எப்படியே பழக்க தோஷம்ங்க. 15 வருஷமா, நான் இன்னைக்கு நேற்று திருடல, 15 வருஷமா திருடிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது. இந்த முறை மாட்டிக்கிட்டேன். சொத்துலாம் நிறைய சேர்த்துட்டேன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறேன், திமுகவில் நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அந்த திருடுற பழக்கம் மட்டும் நினைப்பேன். பஸ்ஸில் ஏறிட்டு திருடக்கூடாது, நீ ஒரு பஞ்சாயத்து தலைவி, நீ ஒரு பஞ்சாயத்து தலைவி, எனக்கு நானே சொல்லிக்குவேன். ஆனாலும் பாருங்கள், என்னுடைய வைராக்கியம் தோற்று போய்விடும், நான் உடனே திருடி விடுவேன் என்று. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது திமுகவினுடைய அத்தனை பேருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரியே இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொசுக்குன்னு திமுக வந்து அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க. எனக்கு தெரிந்து, நான் படித்த அரசியல் வரலாற்றில் நான் படித்த அளவிற்கு 1947 செப்டம்பர் 17 அண்ணாவுடைய தலைமையில் சென்னை ராபின்சன் பூங்காவில் திமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் இப்போது வரை திமுகவில் ஒரு பொறுப்பாளரை வந்து திருடுனாங்கிற குற்றத்துக்காக நீக்கப்பட்டதுன்னா, இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதல் நபர் முந்தானேத்து நீக்கப்பட்டிருக்கின்ற பாரதி அம்மா தான். ஏன் காரணம் என்ன, அவன் நீக்கிட்டான். ஏன் நீக்கிட்டான் தெரியுமா? திமுகல நம்ம அறிவாலயத்தில் வந்து நீ இவ்வளவு பயிற்சி எடுத்தும் திருடிட்டு மாட்டலாமா? அப்ப என்ன திமுக என்ன ஒரு மறுவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீக்கிட்டான். திருடுறதுக்கெல்லாம் நீக்கணும்னா முறைப்படி கருணாநிதியை நீக்கணும், ஸ்டாலினை நீக்கணும், இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் நீக்க வேண்டாமா அவர்கள். அப்ப அந்த திமுகவை தான் இவன் இனிக்குதுன்னு மறுபடியும் ஓட்டு போடுறானே, கடுப்பாகுதா இல்லையா? அப்ப பெற்றோர்கள் பெரியோர்கள், நாங்கள் வைக்கிற அரசியல் புதிய அரசியல் உங்களுக்கு புரியவில்லையா? தேர்தல் செயல்பாட்டு வரைவுன்னு சொல்லி இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, 2016 எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்தார். அதுபோல ஒரு வரைபாட்டு அறிக்கை வந்து இதுவரை உலக வரலாற்றில் எவராலும் கொடுக்க முடியாத ஒரு அறிக்கை இணையதளத்தில் இப்போதும் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கின்ற மாற்றுக் கட்சி தோழர்கள் தயவு செய்து வாசித்து பாருங்க. அத்தனை திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள். ஐயா நெல்லைக்கண்ணன் தான் ஒரு இதில் சொல்லுவார், ஒரு பேட்டியில் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாங்க, ஆனாலும் கூட இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கட்டணும், அணைகள் கட்டணும், தொழிற்சாலைகள் கொண்டு வரணும், இது போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது யார் என்று பார்த்தால் நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தான். அப்ப நெல்லைக்கண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவ்வளவு முதலமைச்சர் இருந்தாலும் கூட காமராஜருக்கு மட்டும் எப்படி அந்த எண்ணம் வந்தது, அந்த புத்தி வந்தது என்று யோசிக்கின்ற போது அதற்கான விடை என்ன தெரியுமா? எவன் ஒருவன் சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் தூங்குகின்ற போதும் கனவிலும் கூட இந்த மண்ணை பற்றி தன் மக்களை பற்றியே சிந்திக்கிறானோ அவன் மண்டைக்குள் தான் இது போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் வரும். அந்த வகையில் காமராசருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். பெற்றோர்களே பெரியோர்களே, நாங்கள் ஒப்பிட விரும்புகிறோம். நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராசருக்கு அடுத்தபடியாக இந்த மண்ணை இந்த மக்களை தன் கண்ணை போல நேசிக்கின்ற ஒருவனாக எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் களத்தில் நிற்கிறான். ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லட்டுமா? மருத்துவம், இன்னைக்கு மருத்துவம் வந்து எல்லாருக்கும் சரியான சமமான மருத்துவம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. காசு இருந்தால் தரமான மருத்துவம், காசு இல்லையா தரமற்ற மருத்துவம். வயசு மணியான மாதிரி நம்மகிட்டையும் காசு இருந்தா போய் அப்போலோல படுக்கலாம், காவிரியில படுக்கலாம், இட்லியே 2 கோடிக்கு வாங்கி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அங்கேயும் போக வழி இல்லைன்னா நம்மளே சுடுகாட்டில் போய் குழியை தோண்டி உள்ள படுத்து மண்ணை எடுத்து மேலே போட்டு மூடிக்க வேண்டியதான். அப்ப அப்படிப்பட்ட அந்த மருத்துவத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். நாம் தமிழ் கட்சி அறிவிக்கிறது என்னென்ன? நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் ஏழை எளியவன் பாரபட்சம் இல்லாமல் உலக தரத்திற்கு தரமான மருத்துவத்தை இலவசமாக நாம் தமிழ் கட்சி தரும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆன உடனே கையெழுத்து தான். இனி இந்த மண்ணில் எவன்லாம் வந்து அரசியல்வாதியா இருக்கிறானோ, எம்எல்ஏவா இருக்கிறானோ, எம்பியா இருக்கிறானோ, மந்திரியா இருக்கிறானோ அத்தனை பேரும் இனி அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்க வேண்டும். ஒரு சட்டம் போட்டா என்னாகும்? நம்மளும் வயிற்றுலின்னு போய் நிற்போம், பின்னாடி ஓஎஸ் மணியை முதுக பிடிச்சிட்டே நிற்பாரு வரிசையில். என்னங்க உருளைக்கிழங்கா சாப்பிட்டாங்க, மூச்சு பிடிச்சிக்கிச்சு. ஏன் உங்கள்கிட்ட இருக்க காசுக்கு நீங்க தான் அப்போல்லாம் போகலாம் தம்பி, பதவி வரும், எம்எல்ஏ பதவியை பிடிங்கிருவாங்க, என்ன பண்ணட்டும் நிற்பார். அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிற்பாரு, வாங்க மணியன், 2 பேரும் ஒன்னா நிற்பாங்க. எப்படி? அப்ப ஒரு எம்எல்ஏ ஒரு முன்னாள் மந்திரி வந்து வரிசையில் நிற்கிறார் என்று சொன்னால் ஊசி போடுகிற மருத்துவர் கை நடுங்கிக்கிட்டே போடுவார். அம்மாவா இல்லையா? அப்ப நாம் தமிழர் ஆட்சி வந்தவுடன் இந்த மருத்துவமனை எல்லாம் இடிக்கிறோம். அரசு மருத்துவமனையை இடிச்சிட்டு அப்போலோக்கு நிகராக, காவிரிக்கும் நிகராக, அதற்கும் மேலாக
7 தளம் 8 தளத்தில் வந்து பிரம்மாண்டமாக அரசு மருத்துவமனையை எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் மருத்துவமனையை கட்டுகிறோம். மருத்துவமனையோட வாசல்ல ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி விமான பணிப்பெண்கள் போல எங்க வீட்டு எங்க அத்தை பிள்ளைங்க மாமன் பிள்ளைங்க எங்க அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு வந்து தமிழ் பாரம்பரிய நல்ல பாட்டு புடவை கட்டி ஒவ்வொரு மருத்துவமனை வாசல்லையும் 2 தங்கையை நிப்பாட்டி உள்ள வர்றாங்கன்னா, வணக்கம், கரியாப்பட்டணம் அரசு மருத்துவமனை உங்களை இனிதே வரவேற்கிறது, நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் கேட்பாங்க. உள்ள வர நம்ம கிளவி நம்ம முடியுமா கிளவி உள்ள போதுன்னா வாங்க முடியுமா கிளவி, தங்களுக்கு என்ன செய்கிறது, கீழே வந்து ப்ரெஷர் சுகர் எல்லாம் பார்த்து டப்பு டப்பு லேப்டாப்ல தட்டி கிளவியை லிஃப்ட்ல ஏற்றி கிளவி 4வது மாடிக்கு போறது டாக்டர் பார்க்க போறதுக்குள்ள டாக்டர் லேப்டாப்புக்கு டீடைல் போயிடும். உள்ள வந்ததும் டாக்டர் கேட்பாரு, வாங்க முடியுமா பாட்டி, நெஞ்சு வலிக்குதா, வாங்க உட்காருங்க வைத்தியம் பார்ப்போம்னு சொல்லுவாரு. பேசுகிற மருத்துவர் இருக்கைக்கு பின்பாக ஒரு புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கும். அந்த புகைப்படத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் சிரித்துக் கொண்டிருப்பார். இந்த காட்சியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அப்ப அப்படிப்பட்ட அரசியல் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். கல்வி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி உலக தரத்திற்கு. உலகத்திலே தென்கொரியாங்கிற நாடு ஆக சிறந்த கல்வி, ஜப்பான் ஆக சிறந்த கல்வி, சிங்கப்பூர் ஆக சிறந்த கல்வி, பின்லாந்து ஆக சிறந்த கல்வி. அது அத்தனை நாடுகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகத்திலேயே நாம் தமிழர் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாட்டில் தான் உலகில் சிறந்த கல்வி கிடைக்கும் என்று வரலாற்றை நாங்கள் மாற்றி எழுத போகிறோம். வேண்டுமா வேண்டாம்? இந்த மண்ணில் எவெல்லாம் அரசு வேலை பார்க்கிறோனோ அத்தனை பேர் விட்டு பிள்ளைகளும் அரசு பள்ளிகளை தான் படிக்கணும். கலெக்டர் நீ எவனா இரு, மாவட்ட ஆட்சியராகவே இருந்தாலும் அவர் வீட்டு பிள்ளையும் இனி அரசு பள்ளிகள் தான் படிக்க வேண்டும். ஒரு சட்டம் போட்டுட்டா மாடு மேய்க்கிற நம்ம வீட்டு பிள்ளையும் மாவட்ட ஆட்சியர் வீட்டு பிள்ளையும் பக்கத்துல ஒன்னா உட்கார்ந்து அரசு பள்ளிகள் படிக்கும். கல்வியின் தரம் தானாக உயரும். இந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னன்னா இவன் ஒரு நிலையாவே இருக்கிறது இல்லை. ஒரு நிலையா போன 2019 தேர்தலில் கமலஹாசன் வந்துட்டாரு. கமலஹாசன் அவருக்கு போடணும் ஓட்டுன்னு கமலஹாசனுக்கு போட்டான். நாங்க அப்பவே சொன்னோம், டேய் நீ போடாதடா, கமலஹாசனுக்கு போடாத, அவர் மாற்று கிடையாது, அவர் ஏமாற்று. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கமலஹாசனை நீ அறிவாலயத்து கழிவற பக்கம் அடிக்கடி பார்க்கலாம். அவருக்கு போடாதேன்னு சொன்னோம். கத்தி கத்தி சொன்னா ஒருத்தனும் கேட்கல. 3.2 விழுக்காடு ஓட்ட போட்டான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு பாத்தியா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? அப்ப இப்ப திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, புரட்சியாளராக வர்றாரு, திரு விஜய் அவர்கள் வர்றாரு. இவன் 4 பேர் என்ன சொல்றான், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஒரு 4 பேர் அனில் குஞ்சு சொல்றான், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்லங்கிறான். டேய் மூத்தவன் முன்னவன் களத்துல வந்து 15 வருஷமா போராடுற மூத்த பிள்ளை அண்ணன் சீமான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கிறப்ப இதுவரைக்கும் அவருக்கே நீ வாய்ப்பு கொடுக்கல. அதுக்குள்ள போயிட்டான், விஜய்க்கு போயிட்டான். பெரிய வருத்தம். இந்த வருஷம் ஒரு கிரிக்கெட் நம்மகிட்ட வந்து சிக்கிடுவாங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு எவனாவது ஒருத்தன் வந்துடுறான், வந்து ஆட்டையை கலைக்கிறதுக்குனே வராங்க. ஆட்டையை கலைக்கிறது. நாங்க கேட்கறது என்ன, பேசுகிற சுடலை என் கூட படித்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். நான் தீவிரமான விஜய் ரசிகன், ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகன். போக்கிரி வந்த படம் வந்தப்பெல்லாம் வந்து முதல் காட்சி நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல் காட்சி இந்த சட்டைக்கு மேல ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு தியேட்டருக்குள்ள போய் போக்கிரி பொங்கல்னு ஆடிக்கிட்டு இருந்த பையதான் நான். ஆனால் பெற்றோர்களே பெரியவர்களே அண்ணன் விஜய் ஆக சிறந்த நடிகர். ரொம்ப சிறப்பா நடனம் ஆடுவார், டான்ஸ் பண்ணுவார், நல்ல கலெக்ஷன், 200 கோடி சம்பளம் எல்லாம் சரி. அதை தாண்டி இந்த மண்ணை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? என்ன அனுபவம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? இப்ப இன்னைக்கு வந்த உடனே என்ன சொல்றான், என்னதான் இருந்தாலும் 200 கோடியை விட்டு வர்றாருலாங்க, 200 கோடியை விட்டு வர்றாருலங்கிறான். அப்ப எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அண்ணன் விஜய் அண்ணன் விட்டுட்டு வர்றதே 200 கோடின்னா பிடிக்க நினைக்கிறது எத்தனை கோடிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப என்ன தகுதி நான் கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஏற்புடைய கருத்தா இருந்தா ஏத்துக்குங்க, பரவாயில்ல. நடிகர் சூர்யான்னு ஒரு நடிகர் அண்ணன் விஜய் அளவிற்கு அவ்வளவு பிரபலமான நடிகரான்னு கேட்டா கிடையாது. அவ்வளவு திரை வெளிச்சமுள்ள நடிகர் சூர்யாவான்னு கேட்டா கிடையாது. இவர் அளவுக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறான்னு கேட்டா கிடையாது. ஆனால் அந்த நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன், அகரம் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளை மூலமாக இல்லாதப்பட்ட பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் எடுத்து மேற்படிப்பு படிப்பதற்கு வசதி இல்லாத பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தத்தெடுத்து அடாப்ட் பண்ணி
இதுவரை இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ஒரு அறக்கட்டளை 51 மருத்துவர்களையும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மேல் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைத்த ஒரே அறக்கட்டளை சூர்யாவினுடைய அகரம் அறக்கட்டளை. பெற்றோர்களே, பெரியவர்களே, நாங்கள் கேட்பது, இத்தனை ஆண்டு காலமாக சினிமாவில் பல நூறு கோடிகளை சம்பாதித்த நடிகர் விஜய் அவர்கள் இதுவரை ஏதாவது ஒரு பிள்ளைக்கு, ஒரு கல்விக்கு ஒரு உதவி செய்தார் உங்களால் சொல்ல முடியுமா? இப்ப முந்தானத்து கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து நாங்க 234 தொகுதியிலும் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவிகளுக்கு நாங்க பரிசு கொடுக்கிறோம் சொல்லுகின்ற விஜய் 30 வருஷமா நீங்க இங்கதானே இருந்தீங்க? 30 வருஷமா? அப்ப அப்போதெல்லாம் முதல் மதிப்பெண்ணுக்கு கொடுக்க தோணலையா? ஏன் தோணல? இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஓட்டு வேணும். அப்ப பச்சை சுயலாப அரசியல் வெளிப்படையாக தெரியவில்லையா உங்களுக்கு? தெரியலையா? கேபிஒய் பாலான்னு ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன், அவன் சம்பளமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல்ல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த தம்பி கேபிஒய் பாலா அவன் வாங்குற சொற்ப பணத்துல திரைத்துறையில் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய சின்ன சின்ன நடிகர்கள், நலிவுற்ற கலைஞர்கள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது, ஆட்டோ வாங்கி கொடுப்பது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது, வீடு கட்டி கொடுப்பது என்று கேபிஒய் பாலாங்கிற ஒரு சிறு பிள்ளை, நேற்று வந்த சின்னஞ்சிறு பிள்ளை இத்தனை உதவி செய்கிறானே நடிகர் விஜய் அவர்களே, உங்களை இவ்வளவு தூரம் திரை வெளிச்சத்தை கொண்டு வந்து இத்தனை கோடிகளுக்கு அதிபதி ஆக்கிய இந்த தமிழ் மண்ணுக்கு குறைந்தபட்சம் உங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய சக கலைஞர்களுக்கு 1 ரூபாய் உதவி செய்ததாக விஜயை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்ப இந்த மண்ணில், இதே மண்ணில் கஜா புயல் வந்தது, வார்தா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, ஓகி புயல் வந்தது, சுனாமி வந்தது, கொரோனா வந்தது. இவ்வளவு பேரிடர்கள், பெருந்தொற்றுகள் வந்தபோது எங்கோ இந்தி சினிமாவில் நடிக்கின்ற நடிகர்கள் எல்லாம் இந்த மண்ணில், நாகை மண்ணில் வந்து 10 லட்சம் 20 லட்சம் உதவி செய்தார்களே. நாங்கள் கேட்கிறோம், அறிவார்ந்த பெற்றோர்களே, அணில் குஞ்சுகளே, இவ்வளவு பிரச்சனையில் உங்கள் நடிகர் விஜய் 200 கோடி வாங்குகின்ற விஜய் 1 கோடி கொடுத்தார்னு தெரு கோடியில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்படி பார்த்தால் கேபிஒய் பாலாவின் கெண்டைக்கால் மயிருக்கு சமமா வரா இந்த விஜய்? சமமா வரா? அப்ப ஆனா எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிறது, அண்ணா படத்தை போட்டுக்கிறது. எம்ஜிஆர்ங்கிற ஒரு மனுஷன் ரிக்ஷாக்காரன் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல எம்ஜிஆருக்கு சம்பளம் வெறும் 5 லட்சம். அப்போ படத்தை நடிச்சு முடிச்சுட்டு கார்ல மகிழுந்திர எம்ஜிஆர் போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்ப மழை சோன்னு மழை பெய்யுது, மழை கொட்டுது. ஒரு ரிக்ஷாக்காரர், அப்பெல்லாம் ஆட்கள் தான் இழுப்பாங்க, ஒரு வயசான ரிக்ஷாக்காரர் மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்து ரிக்ஷாவை இழுத்துட்டு போறாரு. அந்த காட்சியை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் இருந்த பிஏட்ட கேட்கிறாரு, எப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரிக்ஷாக்காரங்களுக்குலாம் வந்து மழையில நனையாம ஓவர் கோட், ரெயின் கோட் வாங்கி கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் கேட்கிறாரு. அந்த அதிகாரி கணக்கு போட்டு சொல்றாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துடலாங்கன்னு சொல்றாரு. உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்த 5 லட்சம் ரூபாய் சம்பள பணத்தை அப்படியே ரிக்ஷாக்காரங்களுக்காக மலைக்கோட் வாங்குவதற்காக தூக்கி கொடுத்தார் என்று சொன்னால், அந்த எம்ஜிஆரின் படத்தை போடுவதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி? விஜயகாந்த் பேசுறது, விஜயகாந்த் போய் எங்க அண்ணங்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல நல்லதுக்கு போகலன்னாலும் கெட்டதுக்கு போய் துக்கத்துல போய் முன்னாடி நிக்கணும், பகை வீடாவே இருந்தாலும் போய் நிக்கணுங்கிறது மரபு, தமிழர் பண்பாடு. இன்னைக்கு நீங்க மதுரையில மாநாடு போட்ட உடனே எங்க அண்ணன் விஜயகாந்த், எங்க அண்ணன் கேப்டன் பேசுகிற திரு விஜய் அவர்களே, அந்த மனிதர், ஆகச் சிறந்த மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்த போது ஒரு நாள் ஒரு பொழுது போய் பார்த்தாரா இந்த விஜய்? பார்த்தாரா? அப்ப எதுவுமே செய்யாத இவர் வருவாரா? வந்தா இந்த நாங்க ஸ்ட்ரைட்டா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்போம். இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த ரோல் வந்தா ஹீரோ தான். அப்படியா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமாளிகளா? அவ்வளவு ஏமாளிகளா? அப்ப இதையெல்லாம் பார்த்து விட்டு நாம் கடந்து போக போறோமா? சொந்தமா பேசுறதுக்கு துப்பு இருக்குதா? பேசுறதுக்கு படிக்கிறாரா? எழுதி வச்சு படிக்கிறாரு, படிக்கலாம், தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. என்ன விஷயங்கிறத புல்லட் பாயிண்ட்ஸா போட்டு படிக்கிறது வேற. இவர் அவருடைய பேரையே பார்த்தா படிக்கிறாரு, அது போகட்டும். அது போக ஸ்கிரிப்டாவே எழுதி வச்சான். எப்படி? இந்த நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லுகின்ற போது வலது பக்கம் திரும்பி ஒரு ரொமான்டிக் லுக்கோடு பேசவும், இந்த பக்கம் திரும்பி ஆவேசமாக கையை உயர்த்தி கத்தி பேசவும், இதெல்லாம் உட்காந்து எழுதியிருக்கான். டேய், யாரா நீங்க? இந்த படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் சொல்லுவார்ல, இந்த சீனை மார்க் பண்ணி வச்சிருப்போம், நீங்க வந்து மார்க்ல நிக்கணும், நின்று இப்படி திரும்பி ஒரு வசனத்தை பேசுறீங்க, இங்க பார்த்து வந்து இந்த காட்சிக்கு இப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல மிஸ்டர் விஜய், இது திரைப்படம் அல்ல, இது அரசியல், இது அரசியல். இப்ப நாளையிலிருந்து வர்றாராம், நமக்கு நாளையிலிருந்து நல்ல கண்டென்ட் இருக்கு.
நமக்கு அதுதான் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம திமுக அதிமுகவே பேசிட்டு வர்றோமா, அப்பப்போ கொஞ்சம் நகைச்சுவையும் வேணும்ல இல்லையா? அப்போ நாளையிலேருந்து பாருங்க, வண்டி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கிரீஸ் மட்டும்தான் வாங்கணும். பிரச்சார வாகனம் தயாராக இருக்குது. நாளைக்கு வந்த உடனே ஃபுல்லாக கிரீஸை தடவி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த வேலை முடிச்சுன்னா பிரச்சாரம். பேசுறதுக்கு அனுமதி கேட்டதே விஜய் 10 நிமிஷம் தான். ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, அதுக்கு மேலே பேச என்கிட்ட கண்டென்ட் இல்லை. 10 நிமிஷம் அதையும் பார்த்து தான் பேச போகிறேன், அதனால கொடுத்துருங்கன்னு கேட்டார். அரசா பார்த்து நீ ஒரு கூட 10 நிமிஷம் வச்சுக்கப்பா, பேசுன்ட்டேன். நாளைக்கு பேசும்போது தானே தெரியும். அப்போ பெற்றோர்கள் பெரியோர்கள் இவர்களையெல்லாம் ஒரு புரட்சியாளர்களாக, ஒரு புதிய அரசியலாக பார்ப்பது முதலில் தவறு. களத்துக்கு வரட்டும். நாங்கள் சொல்றோம்ல, மார்தட்டி சொல்றோம், நாம் தங்கச்சி பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம்ல, இந்த போராட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்றோம். பேசுகிற என் மீது 23 வழக்கு, அத்தனையும் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக அண்ணன் சீமானின் கரம் பிடித்து இந்த மக்களுக்காக போராடியதற்காக வாங்கிய வழக்கு 23 வழக்கு. எனக்கு பின்னாடி பேச போற எங்கால் இடுமோ நங்கர்த்தி, அவர் என்னையவையே பார்த்தவர், குண்டாசை பார்த்தவர், அவர் வெயிட் கையவர். அதனால அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணில் நிற்கிறோம். இதோ வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு வாக்கு தாருங்கள். எங்கள் சொந்தங்களை பார்த்து கேட்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி? அசினோடு இடுப்பை பிடித்து ஆடியதே தகுதியாய் போய்விட முடியுமா? திரிசாவோடு மாம்பழம் என்று ஆடியதே தகுதியாய் போய்விட முடியுமா? சொந்தமா பேச துப்பு இருக்குதா? எங்க அண்ணன் பேசுறத வச்சு தான் எல்லாரும் பேசுறாங்க, அது வேற விஷயம். மாநாட்டில் கதை சொல்றாரு விஜய். கதை எங்க அண்ணன் சொன்னது. எப்ப சொன்னது? 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் சொன்ன கதை. இப்பதான் அந்த கதையை கேட்டிருக்காரு விஜய். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய உறுப்பினர் அட்டை நான் 2011 வாங்கினேன். அப்பவே போட்டு கொடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே அடையாள அட்டையில இந்த வாசகத்தை தாரக மந்திரமாக போட்ட முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதையும் தூக்கி போட்டீங்க, சரி போகட்டும், அதையும் போட்டாரு. இப்ப அதை தாண்டி அண்ணன் பேசுறதான் பேசி காப்பி அடிச்சு பேசுறாங்கன்னு பார்த்தா, சின்ன பயிலுகள் நாங்க பேசுறதெல்லாம் எடுத்து காப்பி அடிச்சு பேசுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பிள்ளை பேசிருக்கோம், பாத்தீங்களா இல்லையா? அதை கூட ஒழுங்கா சொல்ல முடியும். நம்ம என்ன சொன்னோம்னா, சென்னைக்கு பக்கத்தில் செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு யாருடைய பேர் அப்படின்னா, ஸ்டாலின் அவருடைய பாட்டி கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாள் அவங்களுடைய பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறாங்க. நமக்கு என்ன வருத்தம்னா, தமிழ்நாடு முழுக்க கருணாநிதி பேரு, டாய்லெட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர், கருணாநிதி பேரையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. போய் தொலையட்டும். ஏன்னா 5 முறை நாட்டு ஆண்டிருக்காரு, யாரோ பேர் வச்சு தொலைஞ்சிங்க, பரவாயில்லை. ஆனால் கருணாநிதியோட அம்மா அஞ்சுகம் அம்மா பேரை வைக்கிறிய நீ? கருணாநிதிங்கிற ஒரு சோதனையை பெற்றதை தவிர அஞ்சுகம் அம்மா செஞ்ச சாதனை என்ன? எதுக்கு பேரு கேட்டா, ஸ்டாலின் எங்க பாட்டி பேரைத்தான் நான் வைப்பேன். பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பேரு? அஞ்சுகம் அம்மா பஸ் ஸ்டாண்டு. நான் விட்டாங்க தொடர்ச்சியாக வைப்பாங்க. தயாளு அம்மாள் தனியார் பேருந்து நிலையம், ராசாத்தி அம்மாள் ரகசியமான பேருந்து நிலையம் வைப்பாங்க. அந்த வரிசையில் இப்போ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நாளை உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால், வர போறதில்லை, சீமானின் தம்பிகள் வர விட போறதும் இல்லை, ஒருவேளை வந்தால் உதயநிதி ஸ்டாலினும் தன் அப்பா ஸ்டாலினை போலவே அவருடைய பாட்டி பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணா, எந்த பாட்டி பேரை வைக்கிறது, எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது, சிக்கலாகுமா இல்லையா? அப்ப இதை அப்படியே எடுத்து பேசிருக்கு தாங்க. நாங்கள் கூட பதிவு செய்தோம். சட்டிகை இருந்தா தானே அகப்பையில் வர்றதுக்கு இல்லையா? அப்ப விஜய் எதையாவது பேசினார்னா அவரை பார்த்து அந்த கட்சி பிள்ளைங்க பேசும். அவரே பேசுறது இல்லை. ஆர்ப்பாட்டம்னு போட்டா 15 நிமிஷம் தான் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிடுறது. மாநாடுன்னு போட்டா சாயந்தரம் லைட்டு அம்புட்டு லைட்டு கட்டுறாங்க மாநாட்டுக்கு. கடைசி பார்த்தா சூரியன் பளிச்சுன்னு அடிச்சுட்டு இருக்கும் போதே கூட மாநாடை முடிச்சுட்டாங்க. தீர்மானம் கூட வாசிக்கல முடிச்சுட்டாங்க. எதுக்குடா அம்புட்டு லைட்டு? அதுக்கு செலவே 2 கோடிக்கு மேலே இருக்கும், அவ்வளவு. அப்ப இப்போ நாளைக்கு நடத்த போகிறது 5 நிமிஷம் தான். அப்படியே ரோடு ஷோ மாதிரி வந்துட்டு போறாங்க. இவர்களை எல்லாம் பெற்றோர்கள் பெரியவர்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த மண்ணில் நாங்கள் நிப்பாட்டிருக்க வேட்பாளர் நாங்கள் உறுதியாக சொல்றோம். அதிமுக திமுக சார்பாக இதற்கு மேல யாரை நிறுத்தினாலும் சரி, நாங்கள் இப்போதே சவால் விட்டு சொல்கிறோம். எங்களுடைய வேதாரண்யம் வெற்றி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்திக்கை விட ஒரு ஆக சிறந்த பிள்ளையை நீங்கள் அடையாளம் காட்டிவிட்டால் 1 கோடி ரூபாய் பரிசாக தருவதற்கு நாம் தங்கச்சி பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கோம். தயாராக. கடந்த காலத்தில் சமீபத்தில் ஒரு முன்னாடி இடும்பாவனம் கார்த்தியும் நானும் பல இடங்களுக்கு இது போல கூட்டங்களுக்கு ஒன்றா பேசுறதுக்காக கன்னியாகுமரி வரைக்கும் கூட பயணம் செஞ்சிருக்கிறோம். ஒரே ரயிலில் ஒரே பேருந்தில் பயணம் செஞ்சிருக்கிறோம். பல விடயங்களில் பல இடங்களில் தனிப்பட்ட முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேடையில் பேசுவதை போலவே தரையிலும் வாழ்கின்ற ஒருவன் எங்களுடைய அன்பு சகோதரன் இடும்பாவனம் கார்த்தி. இந்த பபுல்காம் இருக்கு பார்த்தீங்களா, பபுல்காம்
சுவிங்கம் ஒரு தடவை வாயில் போட்டுட்டு அவரை கொஞ்சம் கொடுத்தோம்னா வேணான்ட்டாரு. ஏன் சுவிங்கம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு. ஏன் அதில் என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ சொன்னார், சுவிங்கத்தில் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆல்கஹால், அந்த சாராயம் இது வந்து ஆல்கஹால் இருக்கும் சுவிங்கத்தில், அதனால் நான் சுவிங்கம் எப்போதும் சாப்பிடுவதில்லை என்று சொன்னார். அந்த அளவிற்கு தனி மனித ஒழுக்கத்திலும் சரி, இந்த மண்ணை நேசிக்கிற அக்கறையிலும் சரி, அவ்வளவு சரியான மனிதன். எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னதை போல நீங்கள் எலன் மஸ்கை கூப்பிட்டுவாங்க, டொனால்டு ட்ரம்பை கூப்பிட்டுவாங்க, எவனை வேணாலும் கூப்பிட்டுவாங்க, நாங்கள் பந்தயம் விட்டு சொல்கிறோம், தர்க்கத்தில் விவாதத்தில் எங்களுடைய சகோதரன் இடும்பாவனம் கார்த்தியை அடித்துக் கொள்வதற்கு இன்னொருவன் பிறந்துதான் வரவேன். இந்த தொலைக்காட்சியில் பல விவாதங்கள் பார்ப்பேன். தொலைக்காட்சியில் கார்த்தி பேசிட்டே இருப்பாரு. குறிப்பாக எது திராவிடம்னு கேட்டால் இப்போ பதில் இல்லாத கேள்வி தானே. எது திராவிடம், யார் திராவிடர்னு கேட்டால் அவெல்லாம் தெரிச்சு ஓடிடுவான். மைக்கு கழட்டி போட்டு இல்லை நான் வரேன் வீட்டுக்கு போகணும், நான் சுகர் மாத்திரை போடணும்ட்டு ஓடிடுவான். அப்போ நாங்கள் என்ன பதிவு செய்கிறோம்னா, ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலேயே வந்து எதிராளியை வந்து தெரித்து ஓட விடுகின்ற இது போன்ற இடும்பாவனம் கார்த்தி போன்ற ஒருவனை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வைத்தோம் என்று சொன்னால், இதுவரை ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தான் வெளிநடப்பு செய்து பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை கார்த்தி போன்ற ஆட்கள் எல்லாம் உள்ளே சென்றால் ஆளுங்கட்சியே வெளிநடப்பு செய்கின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், நமக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதற்காகவாவது தயவு செய்து நீங்கள் இடும்பாவனம் கார்த்தியை தேர்ந்தெடுத்து தான் ஆக வேண்டும். குறிப்பாக வருகிற ஆட்சி எந்த ஆட்சி என்பதை விட இந்த ஆட்சி திமுக ஆட்சியை கட்டாயம் வீட்டிற்கு அனுப்பத்தான் வேண்டும். கட்டாயம் வீட்டுக்கு அனுப்பணும். இதுக்கு மேலே இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாது. சுருக்கமாக சொல்லி நிறைய செய்ய விரும்புகிறேன். இந்த போறாரு ஸ்டாலின் அவர்கள், ஜெர்மனி போனேன், இங்கிலாந்து போனேங்கிறாரு. போயிட்டு என்ன சொல்றாருன்னா, போனதுமே 5000 கோடி முதலீடை எடுத்துட்டேன், நான் 10,000 கோடி எடுத்து வந்துட்டேன், 15,000 கோடி எடுத்து வந்துட்டேன், போற போக்கில் அடிக்கிறான். இந்த ஒரு கோடி நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி 15,000 கோடி முதலீடை நான் ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்துட்டேங்கிறாரு மிஸ்டர் ஸ்டாலின். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்பா ஸ்டாலின் அப்பா பேசாமல் இங்கே தமிழ்நாடு இப்படியே இருக்கட்டும், நீங்கள் அங்கேயே ஜெர்மனி இங்கிலாந்து அங்கேயே இருந்து தொடர்ச்சியாக இது போல் முதலீடெல்லாம் ஈர்த்து இங்கே அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவான மாநிலமாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும், ஜெர்மன்காரெல்லாம் வேலை இல்லாமல் இங்கே வருவான்ல, ஜெர்மன்காரன் வருவான், இங்கிலாந்துக்காரன் வருவான். இந்த கரியாப்பட்டினம் கடை வீதியில் வெள்ளக்கார பிள்ளைகள் எல்லாம் வந்து கவுனை போட்டு சுடிதாரை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் என்ன பிள்ளை நீ எந்த ஒரு ஜெர்மனியா பெர்லினா பிராங்க்பட்டா மாமனுக்கு கஞ்சி ஊற்றுறது அப்படின்னு நம்மளும் கலாய்ச்சிட்டு தெரியலாம். அதனால் தயவு செஞ்சு அப்பா ஸ்டாலின் அப்பா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் ஜெர்மனிலேயே அங்கே என்ன கலட்டுறீங்களோ அதையே கழட்டி மாட்டுங்க. இதில் என்ன கொடுமைன்னா, வந்த உடனே ஒரு பயண இலக்கியம் எழுதுவார், பார்த்துருக்கீங்களா? போன முறை அமெரிக்கா போயிட்டு அவர் சைக்கிள் ஓட்டின கதையெல்லாம் வந்து ஒரு பயண இலக்கியம். கழுதை இவர் அப்படியே வந்து எர்னாஸ்டோ சேகுவேரா பைக் எடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. இந்த பைசைக்கிள் ஸ்டோரி ஆஃப் அர்ஜென்டினா போட்டு எழுதிடுவார் இவர். பேச துண்டு சீட்டை பார்த்து பேசுவதற்கு வழி இல்லை இவர். அப்ப இப்படிப்பட்டவர்களை மாற்றுவதற்கு பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சீமானின் தம்பிகள் கேட்பதெல்லாம் ஒரே வாய்ப்பு. வெல்ல முடியுமான்னு கேட்டா கட்டாயம் வெல்ல முடியும். வேற ஒண்ணு இல்லை. எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னதை போல இந்த தொகுதியில போன முறை கிட்டத்தட்ட 22,000 சில்லற வாக்குகள் நாங்கள் வாங்கி இருக்கிறோம். விழுக்காட்டு அடிப்படையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் வந்ததுமே சொன்னேன், எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு. ஏன் அப்படின்னா, போன முறை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு சராசரி விழுக்காடு வாக்குகளே 8.2 தான். இரட்டிப்பு மடங்காக 16 விழுக்காடு வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதியாக அதிகபட்ச வாக்குகள் வாங்கிய தொகுதியாக வேதாரண்யம் தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இங்கு இருக்கக்கூடிய உறவுகள் நாம் சிந்திய வியர்வை தான் காரணம். அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். கூடுதலாக ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்து பேச்சை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடந்த தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தீர்களா? ஆம் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த முறை நாங்கள் கூடுதலாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். போன முறை எங்களுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. இந்த முறை நீங்க வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போறப்ப உங்க கூட 2 பேர், அது யாரா வேணா இருக்கட்டும், உங்க அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், கூட வேலை பார்க்கங்களா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், மாமனார் மாமியாரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரோ 2 பேர் முன்னாடி ஒருத்தரை விட்டு பின்னாடி ஒருத்தரை விட்டு கேட்டுக்குள்ளவான்னு கூப்பிட்டு, தம்பி அக்கா மாமா மச்சான், நீங்க நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, அண்ணன் சீமானுடைய கொள்கைக்காக ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, இப்படி ஆக சிறந்த அழகான வேட்பாளர் கார்த்திக்காக ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, உன் கூடையே குடும்பம் நடத்துறேன் கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் திமுக இருந்தாருன்னா கேளுங்க. அட எடுபட்ட மனுஷா, அட வெக்கங்கட்ட மனுஷா, உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி என்ன சுகத்தை கண்டே, ஒழுங்கு மரியாதையை மூடிட்டு வந்து நாம் கட்சிக்கு ஓட்ட போடு, இல்ல ரசத்துல விஷத்தை கலந்துருன்னு புருஷனை மிரட்டுங்க. மிரட்டியாவது எப்படியா காதலிக்கிறீங்களா உங்க காதலிக்கிட்ட சொல்லுங்க, உங்க காதலங்கிட்ட சொல்லுங்க. எப்போ கல்யாணம் வரைக்கும் போகணுமா இல்லை இப்படியே நம்ம கலந்துக்கலாமா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நீ யாருக்கு ஓட்டு போட போறேங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இடும்பாவனம் கார்த்திக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டா
லவ் கண்டினியூ, இல்லைன்னா பிரேக்கப்னு சொல்லி மிரட்டியாவது கூட்டு போங்க. 2 பேரை கூட்டு போங்கலாம். முடியாதா? உங்களால முடியாதா? முடியாதா? ஒரு 2 பேரை கையில பிடிச்சிட்டு வா, கேட்டுக்குள்ள வான்னு கூட்டு போய் ஓட்டு போடுற அன்னைக்கு முன்னாடி விட்டு சத்தியம் வாங்கி ஒழுங்கா போடுறேன் தவறு. எங்கள் சின்னமே எங்கள் அண்ணன் சீமானே எங்கள் சின்னமாக வரைந்து கிடைத்திருக்கிறார். அந்த விவசாய சின்னத்துக்கு இடும்பாவனம் கார்த்திக்கு வருகிற தேர்தலில் உங்கள் ஒவ்வொருவரால் 2 வாக்குகளை பெற்றுத்தர முடிந்தது என்று சொன்னால் குறைந்தபட்சம் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய சகோதரன் இடும்பாவனம் கார்த்தி சட்டமன்றத்திற்குள் செல்வான். அது கட்டாயம் தேவை. கூடுதலாக அண்ணன் ராஜேந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இது தேர்தல் நெருக்கம் வரட்டும். வரும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர் பாசறை நிர்வாகிகளும் அத்தனை பேரும் அணி திரண்டு, அண்ணன் ஒரு 10 மண்டபம் வேணும், கல்யாண மண்டபம் 10 மண்டபம் வேணும், கறி சாப்பாடு போட்டு 10 மண்டபத்தை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இளைஞர் பாசறை நிர்வாகிகள் அணியாக திரண்டு வந்து வேதாரண்யம் தொகுதி நட்சத்திர தொகுதியாக, நட்சத்திர வேட்பாளர் இருக்கிற தொகுதியாக இளைஞர் பாசறையின் எழுச்சி நாயகன் அமைய இருக்கின்ற நாம் தமிழர் ஆட்சியில் 2026 வெற்றிக்கு பின்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற அன்பு சகோதரன் இடும்பாவனம் கார்த்தியின் வெற்றியை நாம் உறுதி செய்வோம். அடுத்த கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் தமிழன்.